நோய் வந்த உடனேயே, என்ன நோயாக இருந்தாலும் சரி, சின்ன நோயிலிருந்து டாக்டரால முடியாதுன்னு கைவிட்டு இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஒரே வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை தான். நம்ம சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவியானவரின் வல்லமை தான். அதுக்கு காய்ச்சலும் ஒண்ணுதான், கேன்சரும் ஒண்ணுதான். அந்த நோயை நம்ம பார்த்த உடனே நமக்கு வேற வழியே இல்லை, இனிமே இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கு அங்க ஒரு சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸ் தெரியுமா? வாசிக்கலாம். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கின்றேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நம்ம முன்னாடி சாய்ஸ் இருக்குது. ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு, நோயும் இருக்கு, சுகமும் இருக்கு, சாபமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. எல்லாருக்குமே இந்த சாய்ஸ் இருக்குது. டாக்டர் வேணா சாய்ஸ் இல்லை, இது இவ்வளவுதான் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா சத்தியம் நமக்கு அங்கு சுகத்தை கொடுத்திருக்கு. ஒரு சாய்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் எதை தேர்வு செய்கிறேன்? நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நமக்கு பதில் தேவன் அதை தெரிந்தெடுக்க முடியாது. அவருடைய பங்கு சிலுவையில் அந்த ஜீவனை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். டாக்டர் ரிப்போர்ட் என்னன்னாலும் சொல்லலாம், உங்க உறவினர்கள் என்னன்னாலும் சொல்லலாம், அந்த நோயில அனுபவிச்சு கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். வார்த்தை சொல்லுது, நீங்க அந்த நோயில இருக்க வேண்டாம். அந்த நோயை நான் சுமந்துகிட்டேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் சுகத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நோய் மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வு சத்தியத்தில் இருக்கிறது. அதற்கான விடுதலை சத்தியத்தில் இருக்கு, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கு. அந்த மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த சாய்ஸ், எதை தேர்வு செய்றீங்க, அது உங்க கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.